சர்க்காரிலிருந்து பணம் மாநிலங்களுக்கு வரணும். எவன் வானானும் எல்லாம் ஸ்டாலின் தான். யூஆர் ஃபாலோவிங் ஸ்டாலின் அப்படின்ட்டான். வக்காளிகள் மாட்டிட்டாங்க. இன்னொன்று எடுத்தாங்க இந்தி. நாங்க இந்தியை எடுத்தப்போ ஆந்திராவில் கூட ஆதரிச்சாங்க, பல பேர் ஆதரிச்சாங்க. ஆனா இப்போ மராட்டியத்தில் எதிர்க்கிறாங்க. ஏன்? பம்பாயில் இந்தி தான் இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்க? இந்த மொழி வந்ததால் எங்கள் மராட்டி மொழியை அழிஞ்சு போச்சுட்டான். பீகார்ல அவன் மொழியை அழிஞ்சு போச்சுட்டான். இப்பதான் தெரிஞ்சது. எனவே இரண்டாவது அணிக்கு இந்த அணிக்கு தலைவர் தளபதி தான் சொல்லிட்டான். அகில இந்தியாவிலேயே உட்கார்ந்த இடத்திலே இருந்து 2 வியூகங்களை வகித்து அந்த வியூகத்துக்கு தலைமை பொறுப்பேற்க மகத்தான காரியத்தை தளபதி செய்திருக்கிறார். இது இளந்தலைவருடைய பரக்கால. இன்னும் அவருக்கு காலம் இருக்கிறது, இன்னும் அவருக்கு நேரம் இருக்கிறது, இன்னும் அவருக்கு இருக்கிறது. அதைத்தான் நான் கூட பார்க்கிற போதெல்லாம் சொல்லுவேன், தம்பி இது நிதானம் போதும், அதே நேரத்தில் சில நேரங்களில் ஷார்ப்பு வேகமும் வேண்டும் என்று சொல்லுவேன். அது அற்புதமா பேசுறார், அற்புதமா எழுதுறார், அற்புதமா செய்கிறார். ஆகையினால இந்திய ஆட்சி முறையை பொறுத்தவரை ஸ்டாலின் நாம் எல்லாம் எதிர்பார்த்ததை விட, ஏன் எதிரிகள் எதிர்பார்த்ததை விட, ஏன் பிரதமரே எதிர்பார்த்ததை விட மிக அற்புதமாக இருக்க. அவங்களே என்ன பேசிக்கிறாங்களா? Small boy doing very well. How? Because he's son of Karnanidhi. கருணாநிதி மகன் அதான் இருக்கா அப்படின்ற அந்த அளவுக்கு வந்திருக்கார். அதை பாராட்டணும். அது ஒன்று. அதே நேரத்தில் இது மட்டும் இல்லை, மக்களுக்கு சலசலப்பு இல்லாம ஆட்சி நடத்தணும். அந்த சலசலப்பு இல்லாம இப்ப ஆட்சி நடத்துறாரா இல்லையா? யார் என்ன கேட்கிறாங்களோ அதுக்கு முன்னே பண்ணிடுறாரு. எங்க கிராமத்துக்கு எல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். இப்ப நான் கூட நீங்க 3 நாள் கிராமத்துக்கு வந்தேன். என்ன சொல்றாங்க? எங்களுக்கு 3000 ரூபாய் வருது வீட்டுக்கு வந்தா. உனக்கு எப்படி 3000? எனக்கு 1000 கொடுக்குறாங்க. எங்க பொண்ணு படிக்கிறான், அவளுக்கு 1000, என் பிள்ளைக்கு 1000, 3000. ஓட்டு எப்படி இருந்தேன் அப்ப பார்க்கலாம். ஓட்டு எப்படின்னா அப்ப பார்க்கலாம். ஆகையினால அதை கொடுத்துட்டாரு. முன்னெல்லாம் ரேஷன் கடையில் போனா தகராறு இருக்கும், அங்க போனா தகராறு இருக்கும், எங்களுக்கு தூக்கம் இருக்காது. இப்ப பிரச்சனையே கிடையாது. எல்லாத்தையும் ரேஷன் கடையில் என்ன போகுது, இலவச வேட்டி சேலை எப்படி கொடுக்குறாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நான் அப்படியே சொல்லுவேன், எப்படிப்பா அவங்க அப்பா உரிச்சு வச்சு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டார் தளபதி அவர்கள். எனக்கு இன்னும் ஒன்று சொல்றேன், இன்னும் ஒரு 25 வருடத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை. நான் இருக்கிறேன்னு இல்லையோ, ஆனால் என் கட்சி இருக்கும், என் ராஜ்யம் இருக்கும், என் தலைவன் இருப்பான். 25 வருடங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கலைஞர் இருக்கிற பொழுது ஜாம்புவான்கள் அங்கே இருந்தார்கள். இப்ப ஜாம்புவான்கள் அல்ல. ஆகையினால இது அவருக்கு சுலபம். இந்த நிலைமையை உருவாக்கி காட்டி வச்சதுல ஆட்சி ஒரு கட்சி. நீங்க பாருங்க, ஹால் இந்தியாவில் பேப்பர் எடுத்து படிங்க, எடிட்டோரியல் படிங்க. 2 நாளைக்கு ஒரு தரம் தலைவர் தான் எழுதுறான். இதெல்லாம் பார்க்காதது. ஒரு நாளைக்கு எப்போது முன்னெல்லாம் தலைவர் கோட் பண்ணிட்டாருன்னா ஐயோ ஐயோ தலைவர் போட்டா 4 நாளைக்கு ஒரு தரம் தலைவர் பற்றி வெளியிட்டு இருக்கான் இண்டுல. ஆக அது இண்டு எழுதுனா மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருப்பது தப்பு என்ற வாதத்தை கிளறிவிட்டார் ஸ்டாலின். அது நேஷனல் டிபேட்டாக மாறிவிட்டது. எனவே இதற்கு தலைமை தாங்குகிறவர் மு.க. ஸ்டாலின் ஆகிறார். அதனால் அவரை பொறுத்தவரை நீங்கள் இந்த ஒரே ஒன்றுதான். இந்த டெய்லி வந்து பாருங்க, அதே சின்ன சின்ன கட்சிகள் அவர் அறிவுரை தான், அவர்கள் தான்
இதெல்லாம் திருவிழாவில் ஒரு வாட வேடிக்கை மாதிரி. அழகா இருக்கு. இது கட்சி, இது நம்மளுக்கு கட்சி, அவங்களுக்கு கூட்டம். உயிரை கொடுக்கிறது இது, அதை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால அவங்கள பத்தியெல்லாம் நான் பேசுறது கிடையாது, பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரங்கி போயிடும். நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவா தான் இருக்கும். அவங்களுக்கு முடியலன்னா ஒரு 7 கட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் வருவாங்க. எத்தனை கட்டு போட்டு வந்தாலும் எதிர்க்கிற சக்தி உண்டு. மீண்டும் தளபதி தான், திமுக தான் இருக்கிறது கூறி என் குரல் இன்றைக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை. இருந்தால் பேசியிருக்கேன். நன்றி, வணக்கம்.